ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அவளோட எதிர்பார்த்து அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்திருக்கோம். போன வாரத்து இந்த வாரம் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. சரியான கனமழை பெஞ்சிருக்கு, சரிங்களா? சரியான கனமழை பெஞ்சதுனால வர்ற வழி பாதை எல்லாமே நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. நம்ம பண்ணைக்கு வர அந்த ஓடையுமே நெஞ்சு அளவுக்கு தண்ணி போகிறதுனால ஏகபோகமான தண்ணி வருது. ஸோ மாற்றுப்பாதையில் வருவோம். மாற்றுப்பாதையிலையும் ஏகபோகமாக தண்ணி போனதுனால இடங்கள் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ பண்ணையை பொறுத்த மட்டும் இன்றைய சூழ்நிலை பண்ணைக்கு உள்ளே போகிறதே ஒரு கஷ்டமான கடினமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இதுலேயும் ஏதாச்சும் ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் அது என்னென்னு. ஏன்னா இன்றைய சூழ்நிலை பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம அல்சாஜி ஃபார்மை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு எங்கே தெரியும். நம்மளோட பண்ணை போனவங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஸோ மழை நேரங்கள் நாங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயந்தான். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போதுமானவன். இன்னும் அதுக்கான ஒரு வழியை பிறப்பிச்சு இன்னும் நல்ல ஒரு சிறந்த அதுக்கான ஒரு ஆன்சரை இறைவன்ட்ட தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் என்னென்னு. பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வழி ஃபுல்லாமே தண்ணி வந்துட்டு இருக்கனால நாங்கள் முழுக்க இந்த வழி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வழியும் நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி வர்றதுனால அந்த பாதையில் ஃபுல்லாமே தண்ணி போனதுனால பைக்கே வர முடியாத சூழ்நிலை. பைக் வர முடியாது, லோடு வண்டி வர முடியாது ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு தடவை வரும்போதும் வெளிச்சம் இருக்கிறது போது பிரச்சனை இல்லை. வெளிச்சம் இல்லாத போது தான் பண்ணைக்கு வரணும் போது கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தாண்டி தான் இது பண்ணிகிட்டு இருக்கு. இருந்தாலும் நமக்கு இந்த இடங்கள் பழகின இடங்கள் அப்படிங்கிறனால பெருசாக ஒன்றும் தெரியலை. ஹைட் அப்படி போயிட்டுருக்கு. பண்ணைக்குள்ளேயுமே நிறைய இடங்களில் தண்ணி சொல்ல தேக்கங்களில் தான் இருக்குது. அதனால் ஆடு மாடு இதுகளையும் எதையுமே வெளியே கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. பாருங்க, இந்த இடமா அரிச்சு போச்சு. ஏன்னா இது ஃபுல்லாக அப்படி தண்ணி இதுக்குள்ளே ஃபுல்லாக உள்ளே இறங்கிடுச்சு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒன் பை ஒன்னாக நிறைய சில மாற்றங்கள் வருங்காலங்களில் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாமே இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கு. மலையில் நிறைய மணல் குமிஞ்சு கிடக்கு பண்ணையில். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ட்ரன்ஸில் பெருசாக எதுவுமே இது பண்ணிக்கல. இருந்தாலும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிடாக்களை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குளிப்பாட்டியிருக்கு. ஆமாம், குளிப்பாட்டினால இதுக்குமே தீவனமே இன்னும் வைக்க போகுது. ஆமாம், கம்ப்ளீட்டாக. ஏன்னா அடுத்த மழை எதிர்பார்த்து வயிறு முட்டை அப்புறம் சாப்பிட்டு வச்சுன்னா சம்டைம்ஸ் பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த இதுகள் பார்த்துருக்கு. கிடாக்களுக்கு இனிமேல் தீவனம் வைக்க போகிறாங்க, ரெடி ஆகிட்டு இருக்குது. கிடாக்கள் ஃபுல்லாமே நல்லா குளிப்பாட்டினதுனால நல்லா பளன்னு ஜம்முன்னு இருக்காங்க. முண்டை சோலையெல்லாம் பாருங்கள், நல்ல புது கடா மாதிரி இருக்கான். சரி, வெளி மழையோட இதுகள் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணியில் பெரும்பாலும் தேங்கி இருக்கனால கோழிகள் எதுவுமே எங்கேயுமே மேய்ச்சல் போகலை. எல்லாமே இதுதான் இருக்குது. இவனை என்ன குளிப்பாட்டில் எல்லாமே இனிமே தான் ஒன்றா ஃபீடு வச்சு ரெடி ஆகும். பண்ணையில் உள்ள கண்ணி எதுவுமே இப்போ வெளி மேய்ச்சல் கிடையாது, ஃபுல்லாக உள்ள தான் இருக்குது. ஸோ அதனால் ஆட்களை எதிர்பார்த்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி இந்த கண்ணி குட்டி போட்டிருக்கு, ஆல்ரெடி காமிச்சேன். கோழி புதுசாக நம்ம பண்ணையில் உள்ள கோழி ஏற்கனவே எப்போவுமே ஏதாச்சும் ஒரு கோழி குஞ்சு வச்சுட்டே இருப்போம். அந்த கோழிக்கு நான் தான் வச்சேன். இது 2-3 தடவைக்கு ஆடை ஒழுங்காக உட்காரல. ஸோ இந்த வாட்டி வச்சதில் ஒரு 9 குஞ்சு பொறிச்சிருக்கு. அதுக்குள்ளே கோழி நம்ம ஆட்டு காலுக்குள்ளே போய் ஒரு குஞ்சை மிதித்து செத்து போச்சு. என்ன செய்ய, உயிர் சம்மந்தப்பட்டதுங்கும் போது பல நேரங்கள் அதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்க பல விஷயங்கள் பேணணும். போயிட்டுருக்கு ஹைர். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த இடங்களுமே பாருங்கள், கம்ப்ளீட்டாக மழை வந்ததுனால நல்ல இதாகிடுச்சு. தண்ணி பாருங்கள், உள்ள நீரோட்டங்கள்லாம் ஓடிட்டு இருக்குது. அதில் புல், வாழை, முருங்கை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு இது தான். தண்ணி எப்படி ஓடுது பாருங்கள். இந்த உள் ஏரியா எதுக்குள்ளேயுமே போக முடியாது, அந்தளவுக்கு தண்ணி. ஆக்சுவலி இது எல்லாமே டிசம்பரில் தான் அப்படி நடக்கும். இந்த வாட்டி நவம்பர்லேயே ஆரம்பிச்சாச்சு. ஃபுல் மழை, ஃபுல் தண்ணி சகதி சேரு. அதுக்கப்புறம் இந்த இடம் கம்ப்ளீட்டாக தண்ணி தான் ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படி தண்ணி தேங்கிருக்கு பாருங்கள். அதாவது பொதுவாக பண்ணை அப்படிங்கும்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பக்கம் நம்ம குதிரை பிள்ளைகளை கட்டியிருக்கு. மர்வான்
சஃபா தம்பியா பிள்ளைக்கு அவன் பேர் வந்து குட்டி அதுக்கு பின்னாடி வாங்க ஹுசைனை பாருங்கள். நீ ஏன்பா இங்கே வந்து நிற்க கட்டி போட்டிருக்கா? இந்த ஷர்ட்டை தான் வந்து மழை ரொம்ப இருந்தனால யூஸ் பண்ணாமே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதிகமாக அங்கே அடிக்கிறதுனால அந்த பக்கங்கள் எதையுமே கட்ட முடியலை. அந்த ஓப்பன் ஷெட்டில் வந்து கம்ப்ளீட்டாக 4 பக்கமும் தண்ணி இறக்கிது. ஸோ அதனால் இவங்க 4 பேர் இங்கே கட்டியிருக்கு. இப்போவுமே இவங்க வந்து ஓவராக நடந்துச்சு வச்சுன்னா அந்த இடங்கள் சேறு சகதியுமாக்கிடுது. அதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. இருந்தாலும் ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ். அப்புறமா சின்ன குட்டிகள் பார்ப்போமா? சின்ன குட்டிகள் பொறுத்த மட்டும் பெருசாக நாங்கள் வாரத்துக்கள் எடுக்கலை. ஸோ அதனால் சிறுகுடிய குட்டிகள் ஆல்ரெடி நிற்கக்கூடிய குட்டிகள் மட்டும் தான் இருக்குது. நம்ம மச்சர்லாம் அவங்க ஃபுல்லாக கெட்டில் இருக்கிறதுனால அதை எதிர்பார்த்துட்ருக்காங்க. நம்ம பேய்கிறப்பு இது ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட்டாக வெளியே இருந்து மழை இறக்கக்கூடாதுன்னு இங்கே ஃபுல்லாக அடைச்சிட்டோம். ஸோ இங்கே ஃபுல்லாக க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ குட்டிகள் வந்து தேவையான தீவங்களை கட்டிடுறாங்க. கெட்டினாலும் அது வந்து உழைச்சி போடுறது சம்டைம்ஸு. ஆமாம், இது எல்லாமே ஃபைன். இருக்கக்கூடிய குட்டிகள் தீவனங்கள் வெளி மேய்ச்சல் விடாமல் உள்ளே விட்டுட்டுருக்கனால கெட்டி போட்டு இது பண்ணுறதுனால நல்ல மேய்ஞ்சிட்டு தான் இருக்குது. இவனுங்களும் கம்ப்ளீட்டாக இன்னும் அவங்களுக்கு ஹேர் கட் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். எப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இடங்கள் ஃபுல்லாமே இது ஓப்பன் ஷெட்டுங்கிறதுனால மாடு குதிரைகள் நிற்கிற இடம் இது ஃபுல்லாகவே இதாகிடுது. எப்படி மீன்ஸு இப்போ தான் ரீசெண்டாக தூத்தாப்பில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாப்பில். ஆனால் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கிறனால சுற்றி மழை அடிக்கும்போது அது சகதியாகிடுது. எல்லாத்தையும் சரி பண்ணணும். இந்த பக்கமும் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் மறைக்கணும். மறைச்சி இந்த வெள்ளாடுகள் எல்லாமே வெளியுமே போகாமல் உள்ளே செட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். மழை முடிஞ்சதோட பண்ணோம். பட்டா பார்த்திங்கன்னா சேவலுக்கு பிறந்த பிள்ளைங்க ஃபுல்லாக அந்த நாட்டுக்கோழி இதுகளுக்கு வந்து நல்ல உணவுங்க. இந்த ஆடு மாடுகளோட எச்சம் இதெல்லாம் சாப்பிட்டு வளரும்போதே நல்ல புஜிட்டிக்காக வளரும், ஆரோக்கியமாக வளரும். என்ன ஒன்று வெளி நாய்களோட தொல்லைகள் இருக்குது. அதனால் அப்பப்போ 1-2 குஞ்சுகளை பிடிச்சிட்டு போயிடுது. அதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. பக்கத்து தோட்டத்தில் வந்து நெல் விவசாயம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வேலைகள் ஆரம்பித்து அவங்களும் கொண்டு போயிட்டுருக்காங்க. சில நல்ல முறையில் பண்ணட்டும். இந்த வாரம் எப்படி இருக்குது? சொன்ன மாதிரி தான் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வியாபார ரீதியான இதுகள் வந்து கம்மி தான். ஏன்னா செலெக்ஷன் ரொம்ப செலக்டட் பீசஸ் மட்டும் தான் எடுப்போம். 50, 100 எல்லாம் கிடையாது. 10, 20, 15 அந்த மாதிரி தான். ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் ஹையர் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம வந்து ஒரு பண்ணைன்னு வச்சுருக்கும்போது நம்ம எடுக்காமையும் இருக்க முடியாது. நம்ம ஏன்னா வாழ்வாதாரங்கள் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்குங்கனாலும் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும்போது அதை சரி செஞ்சுக்கணும். அப்படிக்கூடிய ஒரு இது தான் இப்போதைக்கு இந்த பண்ணையை பொறுத்த மட்டும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வர்றது போகிறது வைக்கிறது எல்லாமே நமக்கு கொஞ்சம் இதாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும். எல்லாம் சரியாயிடும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய இதுகளில் இன்னும் நிறைய அப்டேட்டுகளை பார்ப்போம். உங்களுக்கும் சில நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம அல்சாஜி ஃபார்முக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் நல்ல சூப்பராக பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நான் பின் பண்ணுறேன். 4 பேருக்கு உங்களோட விஷயங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கும். அதை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். சரிங்களா? ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு 11 வருஷமாக வந்து நம்ம அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், என் மேலே அக்கறை கொண்ட நிறைய நல்லுள்ளங்கள் இருக்கீங்க. ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்ணுவீங்க, சொல்லுவீங்க, வைப்பீங்க. உங்களோட சஜஷன்கள்லாம் எனக்கு வந்து ரொம்ப இது வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நானே என்னோட இது டிசிஷன் எடுத்தாலும் சில நேரங்கள் உங்களோட விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் ஸ்பார்க் ஆகும். நம்ம இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட விஷயங்கள் எனக்கு ஒரு திருப்திகரமாகவோ ஒரு விசேஷமாகவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை பின் பண்ணுறேன். இப்போ அல்சாஜி ஃபார்மோட இந்த வாரத்துக்கான சண்டே கரண்ட் அப்டேஷன், இந்த அப்டேஷன் கூடிய ஒரு இதில் ஏதாச்சும் புது விதமாக இருக்கும். இந்த வாட்டி வந்து பதினியான முழுக்க மழையின் காரணமாக
நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு இதுகளை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பண்ணையாளர் அப்படிங்கும்போது அவங்க வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரியான ஒரு இது எப்போவுமே போவாங்க வருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களையும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு முழுக்க எடுத்து சொல்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பண்ணும்போதும் இது அடுத்தடுத்து பண்ண போகிறோம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் பார்த்து பண்ணுவோம். உங்களை எவ்வளோ தூரம் கூட்டு வந்ததுக்கான காரணம் இதுதான். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த பாதையில் வந்து ஃபுல்லாக தண்ணி போய் மேலே ஏறுற பக்கங்களே அரிச்சு போச்சு. இதில் வந்து நம்ம இதில் தண்ணியே நின்று இதனாலும் நம்ம வண்டிகள் வரணுங்கும் போது இது நிறைய ரெடி பண்ணால் மட்டும்தான் இந்த பாதைகள் வந்து சரியாகும். இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் ஒரு வழி பிறந்து இதில் ஒரு பாலம் வர்றதுக்கு முயற்சி எடுப்போம். அதுக்கு இங்கே அக்கம் பக்கத்தில் எல்லோரும் ஒத்துழைக்க ஆக்கிறதுனால அதுக்கான வேலைகளை மேற்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். கரண்ட் அப்டேஷனில் பண்ணையோட நிலம் சார்ந்த இடங்களை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இதுகளில் ஒன் பை ஒன்னாக நான் அப்டேட் பண்ணுவோம். மேலும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃப்ரம் சாஜி. நன்றி.